ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயலான் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரவிக்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட செகண்ட் மூவி தான் அயலான். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நேற்று நாள். அதில் வந்து டைம் ட்ராவலை பற்றி சூப்பராக நம்ம எல்லாத்துக்குமே காட்சிப்படுத்தியிருப்பார். இதில் நம்மளுக்கு வந்து புதுசாக எதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் வந்து நம்ம நாட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பார். இந்த மூவியில் வந்து யார் மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இது வந்து எந்த ஆடியன்ஸை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸும் ஃபேமிலியோடு போய் இந்த அயலான் மூவியை பார்த்தா சூப்பராக என்டர்டெயின் ஆகிட்டே வரலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மூவியோட லைட்டாக ஸ்டோரியை மட்டும் பார்த்துடலாம். ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து எந்த உயிருக்குமே வந்து தீங்கு நினைக்கணும் அப்படின்ற தாட்லேயே இருக்க மாட்டார். ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே பண்ணிடுவார். இந்த மூவியோட ஃபஸ்ட் சீன்லேயே வந்து அவர் ஒரு குட்டி யானையை காப்பாற்றுவார். அவர் வந்து நேச்சரை வந்து எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ தான் ஒரு கட்டத்தில் வந்து ஃபேமிலியோட சுச்சுவேஷன் காரணமாக சிட்டி சைடு போய் எப்படியாச்சும் இந்த லோன்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலைக்கு வந்துடுவார். அப்போ தான் அவர் வந்து அந்த ஏலியனை மீட் பண்ணுவார். மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நம்ம நேச்சராக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வில்லன் ஸ்பார்க்குன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வந்திருக்கும். அதை எடுக்கிறதுக்காக தான் அந்த ஏலியனே வந்திருக்கும். அந்த ஸ்பார்க்கை வந்து நம்மளோட வில்லன் வச்சுக்கிட்டு இந்த நேச்சரை வந்து சூப்பராக அழிச்சிட்டு இருப்பார். ஸோ சிவகார்த்திகேயனும் அந்த ஏலியனும் சேர்ந்து அந்த ஸ்பார்க்கை வந்து அவர்கிட்டருந்து வாங்கி எப்படி நம்மளோட என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் மூவியோட ஸ்டோரி. இந்த மூவிக்கு வந்து யார் மியூசிக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் தான் பண்ணியிருக்காரு. இதோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து சூப்பராகவே தான் இருக்குது. அப்புறம் இந்த மூவிக்கு வந்து இந்த ஏலியனுக்கு வந்து யார் வாய்ஸ் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது மாஸ் காட்டியிருக்காங்கன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து எதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மூவியில் ஏலியன் வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலை. உங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரைக் ஆனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனரில் வந்து எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வர மூவிஸ்லாம் வந்து அந்த ஃபைட்ஸு அது போல் தான் வந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கேப்டன் மில்லர். ஸோ அந்த மூவியோட ரிவ்யூவுமே நான் போட்டிருக்கேன். ஸோ அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணணும், அப்படியே மைண்ட் ஃப்ரீயாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த மூவியை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பொங்கலுக்கு. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவியோட மறுபடியும் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.